இங்கேருந்து தான் நல்லா பள்ளம் தெரியுது. இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பள்ளம் தெரியுது. அங்கே நின்று அங்கே போ. அங்கே போட கீழே பார்த்து போட. அங்கே நிற்கிறேன். இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. ரெண்டு கோரை இந்த தண்ணியை தோண்டினது மண் வாரினது குறைஞ்ச ஒரு 30-40 அடிக்கு மேலே பள்ளம் வச்சுக்கணும். 30-40 அடி 30-40 அடி இருக்கும். 30 to 40 feet. இங்கே வந்து இப்போ சொத்துங்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எத்தனை முறை தெரிவித்தோம், அவங்க எடுக்கல ஆச்சுங்க. சுத்து முடிச்சு பின்னாடி வந்தாக்கா நாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பண்ணுறாங்க. 2 கோழிக்காக இருக்காங்க. குறைஞ்ச ஒரு 3/4 வாங்கிட்டாங்க. விவசாயம்லாம் என்ன பண்ண முடியும்? பாட்டு தான் போகணும். பக்கம்லாம் சரி. இப்போ நான் நின்றுக்கிற இடம் தெரியுது. இந்த பக்கம்லாம் கூட பள்ளம்லாம் தெரியுது. இவ்வளோ ஒரு 30-40 அடி பள்ளத்தில் செஞ்சாக்கா யார் கட்டி கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு இதோட 4-5 முறை அனுப்பிச்சிருச்சு ரிப்போர்ட்டு. தலையை கணக்கே இறக்கல. சுத்தட்டு பின்னாடி வந்தாக்கா சுத்தாயிடுச்சுப்பா போப்பான்ட்டுருவாங்க. இதான் நடக்கும். இவ்வளோ முட்டாள்தனமாக காசு வாங்கினு லஞ்சம் வாங்கினு குக்குறாங்க. வந்த பின்னாடியே நம்ம என்ன சொல்ல முடியும்? சுட்டு முடிச்சு பின்னாடி எல்லாம் அநியாயமாக பண்ணுறாங்க ஜனங்க. எல்லாம் அதிகாரி காசை வாங்கி இது போய் மணியாருக்கு சொன்னாக்கா வீடியோ கண்ட்ரோல்ன்றாங்க. மணியாருக்கு சொன்னாக்கா வீடியோ கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. போய் கவர்மெண்ட் வீடியோ கேளுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி கேவலம் பண்ணி வாரி எல்லாம் இப்படி பண்ணுறாங்க. நாசம் பண்ணுறாங்க. போய் என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் பணத்தை கொட்டி தான் அதிகாரிகள் கொடுத்துருவாங்க.
இது சுத்தது, இது வந்து அன்பது, அது வந்து மதன்குமார். இது 2 பேரும் சேர்ந்து பொதாவை வாரி போட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்மளை கேட்டால் பிடிஓ கேளு, கிளார்க்கு கேளு, விஓ கேளு. விஓக்கு சொன்னாக்கா போய் பிடிஓக்கு சொல்லுன்றாங்க. பிடிஓக்கு சொன்னாக்கா போய் பார்க்குற இடத்துல பார்த்துக்கன்றாங்க. கலெக்டருக்கு சொன்னால் அவர் கண்டுக்கவே இல்லை. மத்திய கவர்மெண்ட்டுக்கு சொன்னாக்கா மத்திய கவர்மெண்ட்டும் கண்டுக்கல. துத்து முடிச்சிட்டு பின்னாடி யார் வந்து இதெல்லாம் கேட்குவாங்க? அப்புறம் தஞ்சு போச்சுன்னா யார் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் குமிங்கிடும். குறைஞ்சது ஒரு 40 அடி கீழே பள்ளங்க. இது கண்ணேது போலே இருக்குது பாருங்க, உங்களுக்கே கூட. இதெல்லாம் அதிகாரிகளுக்கு சொன்னால் ரவ கண்டுக்க மாட்டேன்றாங்க. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கும் கொல்லி வாங்குறாங்க, இந்த மாதிரிலாம் நாசம் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. 2 பேர், மதன்குமாரும் இந்த பக்கம் அன்பு, இவர் 2 கொல்லிக்கார் சேர்ந்து மொத்தமாக வாய்ச்சாங்க. எந்த கொல்லி பூரா அந்த பள்ளம் தான் இருக்குது. சரி, நான் ஃபோட்டோவாக தான் காட்ட முடியும். நேராக எட்டுன்னு வந்து ஆஃபீஸுக்கு கலெக்டர் ரூம் கொண்டு வந்து அந்த கொல்லியெல்லாம் காட்ட முடியும். தூக்கி நான் வர முடியும். ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க, ஒன்றும் எடுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே அதிகாரி யாருமே கிடையாது. மத்திய கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, கலெக்டருக்கு அனுப்பிச்சாச்சு, பிடிஓக்கு அனுப்பிச்சாச்சு, கலெக்டர் பிஓக்கு அனுப்பிச்சாச்சு, விஓக்கும் சொல்லியாச்சு. விஓ பார்த்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, மேல் இடத்துக்கு போன்றாரு அச்சுமங்கலத்து விஓ. எல்லாம் சேர்ந்து சதி பண்ணுறாங்க. நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு துட்டாக்குதாங்க, இல்லை முதலாக்குது, எல்லாருக்கும் துட்டில் லஞ்சம் கொடுக்கறதுக்கு, ஒரு வருஷத்துக்கு கொடுத்து கூட்டினாரத்துக்கு 3-4 டிராக்டர் ஜேசிபி வச்சு ராத்திரி பகலாக ஓட்டுறாங்க. வாரும்போது அப்படி தான் வாரினாங்க. வாரும்போது கொல்ல மரத்தில் வேற விட்றாங்க. வாரத்தை என்ன பண்ணினாக்கா அவ்வளோதான்டான்னாங்க. இப்போ வாட்டி பின்னாடி தூக்கும் போது அதே வார்த்தை சொல்கிறாங்க. வார் வேணா போட்டு வந்தா நான் தாங்கிறேன் பள்ளிக்கு இது கொண்டு வந்து ஆஃபீஸ் தானே அங்கே காட்ட முடியும். அப்படியே பிடிங்க போங்க. பூரா கட்டணும். நான் இது கட்டினா மற்றெல்லாம் நிற்க போகுது, இல்லை அது தொத்துட்டா மற்ற நிற்க போதா? குமிக்கணும் அப்படியே. அதுன்னு அதிகாரி எல்லாம் மனுஷ பெரிய தானே ஒருத்தருக்குல்லாத இது சுத்தா கும்புங்கன்ட்டு ஒரு 10 அடி விட்டு வாருக்கு போனால் அத்தையும் விட்டு வரல மட்டும் பண்ணிட்டாங்க. நாம் எத்தனை முறை விவேக் சொல்லுங்க பார்க்கணும். கவர்மெண்ட் நிலத்துக்கு கேட்டால் எந்த நிலம்னாக்கா அந்த சமமாச்சு 2 ஈக்குவலாக தோண்டிட்டாங்க. 2 ஈக்குவலாக இருந்தது. மொத்தமாக இந்த கரும்புங்க அந்த கொல்லியெல்லாம் ஒரே மட்டை தண்ணி பாஞ்சது. அதில் ஏரிக்காய் வாயெல்லாம் இந்த சதைன்னு வாங்கிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? கையை ஒழிச்சு விவசாயி கஞ்சி குடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது? அவன் பரவாயில்ல, கவர்மெண்ட்டு லஞ்சம் வாங்கி பொழைச்சிக்குது, அவன் சொத்தை விற்று பொழைச்சிக்கிறான், மல்லை விற்று பொழைச்சிக்கிறான். நான் என்ன பண்ணுறது சொல்லு? கூலி செய்கிறோம். ஒரு நாளைக்கு விவசாயத்தில் வருது வராது போகுது. இது சோள பயிர், மழை வந்துச்சுன்னா போயிடும், மறுபடியும் அடுத்த பயிர் போடணும். ஏர் ஓட்டுற கூலி கூட வர்றதில்லை எனக்கு. இந்த நெல் கரும்பு இதெல்லாம் பண்ணி எல்லாம் லாஸ் ஆகுது. வெறும் நோய் வந்து அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த தென்னை மரம்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு. அதுக்குது அந்த தென்னை மரம் அந்த மட்டும்தான் அந்த கொல்லி இருந்தது. அது இவ்வளோ பள்ளம் வாங்கிட்டு சுட்டாக்க திருப்பி விட்டாக்க பள்ளம் போயிட்டே தாங்க அந்த மண். மத்திய கவர்மெண்ட்டும் கலெக்டருக்கு மேலே யார் இருக்கிறாங்க? அதிகாரிங்க. அப்போ துட்டு கொடுக்குற அதிகாரிக்கு சம்பளம் கவர்மெண்ட்டு இவங்கிட்ட தான் வந்து துட்டு வாங்குற மாதிரி இருக்குது. யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. சம்பளத்தை வாங்கி பொழைச்சிருந்தாக்க இதெல்லாம் கண்டுனுக்குவாங்க. சம்பளத்தை வாங்கி லஞ்சம் வாங்குறதுனால அவங்க கண்டுக்கல. இவங்க எல்லாம் பார்ட்டிங்கிட்ட தான் அங்கே சம்பளம் வாங்கி அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க போல் தெரியுது. கலெக்டரு, மேலதிகாரி, விஓ, பிடிஓ இவங்கெல்லாம். தேட்டருக்காரன் பேசுகிறான், ஏடா கேட்குறேன்றான். ஜேசிபிக்காரன் நாங்கள் எங்கள் கோயிலில் ஓட்டுறோன்றான். அவங்க கொல்லியே கிடையாது. இப்படியெல்லாம் ராங் பாயிண்ட் அரஜாட்டம் பண்ணுறாங்க. சாராயத்தை ஊற்றி விட்டு ராத்திரிக்கெல்லாம் குடிச்சுன்னு உட்காந்துக்கிறானுங்க அந்த ஜேசிபிக்காரனுங்க. அப்புறம் பகலுக்கெல்லாம் ஓட்டுறாங்க. எங்கள் வழியில் நான் நட முடிய மாட்டேங்குது போய் வர்றதுக்கு. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு அவ்வளோ லேசாக விட்டு வச்சுக்குது.
ஒரு ஆக்சிஜன் எடுக்கும் போதே நானே 2 வாரத்துக்கு முன்னே சொன்னேன் கொல்லிக்கு பாதிப்பு இல்லாத இருக்குப்பான்னு. அப்பயும் வாரினாங்க பாதிப்போடு தான். கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் 2 வருஷமாக மனு கொடுத்து அந்த பேப்பர் கொடுக்குது. அந்த பேப்பர் அனுப்பிச்சி வச்சு அதையும் எடுக்கல. அப்புறம் என்ன அது கவர்மெண்ட்டுக்கு சொத்து வேறு இருக்குது. மொத்தம் அதிகாரி மக்களை காப்பாற்றுறதுக்கும் அதிகாரி அவங்கள காப்பாற்றிக்கிறாரு. இல்லை, மக்களை காப்பாற்றுறது தான் கவர்மெண்ட்டு. 100 பேர் இருக்கிறான் சம்பளம் வாங்கினு. ஒரு கூலிக்காரனுங்களை ஒரு ஏழைகளை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அவன் சம்பளம் வாங்குறாங்க கூலிக்காரன்லாம். அன்றைக்கி செஞ்சால் கூலி, இல்லைன்னா இல்லை கவர்மெண்ட். இவனுங்களுக்குன்னா சம்பளம் வாங்குறாங்க, லஞ்சமாக வாங்குறாங்க, கறி சுவரத்துன்றாங்க, பாட்டில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்ட்டிக்கு வந்து கேட்டாக்க மிரட்டுறாங்க. பார்ட்டிக்கு என்ன பண்ண முடியாதுன்னா அவன் வாங்கி தின்றதை தான் பார்க்குறான். அவங்க சம்பளம் வாங்குறத பார்க்கல. சம்பளம் வாங்கியிருந்தாக்கா இதெல்லாம் ஆக்ஷன் பண்ணி எடுத்துப்பாங்க. லஞ்சம் வாங்குறதுனால தான் அவங்க எடுக்கல. வியோ வந்துங்க பார்த்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போகிறாரு. இவ்வளோக்கா வாரினது 2 வருஷ காலமாக வாரினாங்க. பள்ளத்தை காட்டி கூட கவர்மெண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு? மக்களை காப்பாற்றுறது தான் கவர்மெண்ட்டு. விஓ, பிடிஓ, கலெக்டரு, சப் கலெக்டரு, மாவட்ட கலெக்டரு, தாசில்தார், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, இவ்வளோ அதிகாரிக்கிறாங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு. இந்த மாதிரி குழி தோண்டி புதைக்கிறதுக்கா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஏழைகள் எல்லாம். நான் கவர்மெண்ட்டாக சொல்லுது ஆயிடுச்சுன்னு எடுக்கிறாங்க. எடுக்கலனாக்க நாம் என்ன பண்ண முடியும்? எல்லா சம்பளம் தான் வாங்குறாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அத்தின் பேரும். நாங்கள் இந்த கூலிக்காரனுங்க தான் இந்த கொல்லியை நோண்டி பழிக்கணும். அது வந்தால் தான் ஆச்சு. வரலனாக்கா ஒரு வேளை சோறுக்கும் ஒரு வேளை சோறுலாம் கட்டி கூட இந்த மண்ணை நோண்டணும். அவங்களுக்கு சம்பளம் மாதம் ஆனால் வருது, அதுக்கு மேலே கிம்மளம் வருது, லஞ்சம் வருது. எல்லாம் பிரான்ச் வர தின்னு போட்டு காரில் வந்து பார்த்துட்டு போயினே இருக்கிறாங்க. என்னன்னு கண்டுக்கல. அவனும் வருத்தம் கூட கண்டுக்கல, கொல்லிக்காரனும் கண்டுக்கல. பார்த்துக்கலாம் போடான்றான். எல்லாம் அந்த வாங்குறதுனால தானே அவன் அந்த வார்த்தை சொல்கிறான். நீ கரெக்டாக செயல்பாடு பண்ணி அந்த வருத்தங்களுக்கு பாதிக்க வாருன்னு சொல்லியிருந்தாக்கா அன்றைக்கி நின்று போய்க்கும். 2 வருஷத்துக்கு முன்னே அத்தை வாரம் நான் வாங்கி போகிறேன். நாம் கப்புன்னு இருந்தால் கட்டல எங்களுக்கு கொல்லியும் வாரி 30 அடி பண்ணால் நான் என்ன பண்ணுறது சொல்லு? இதை வாரி கட்டுறதுக்கு கூலி ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கேட்குறாரு. அந்த டான்ஸ் பாருங்க இருப்பாரு, அவ்வளோ ஹைட் இருந்தது டான்ஸ் பாருங்க. இவங்களா நோண்டி போட்டாங்க. அது கவர்மெண்ட் போட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னே. இவ்வளோ பள்ளத்தை காட்டி கூட யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே கவர்மெண்ட் இருந்தால் என்ன எல்லாம் காட்டிடணும். இந்த டான்ஸ் பார்த்தா கூட நான் போய் சொல்லுவேன். பணத்தை மறைக்கலாம், சொத்தை மறைக்கலாம். சொத்தை போய் மறைக்க முடியுமா? மண்ணை போய் மறைக்க முடியுமா? பணத்தை வேணா கோலை பாயிண்ட் கூட குட்டையில் போட்டு மறைச்சிடலாம், பணத்துக்குள்ள மறைச்சிடலாம், நெய்களை மறைச்சிடலாம். இந்த மண்ணை நோண்டி போட்டு 2 வருஷம் வாங்கிக்கிறாங்க, சுத்தனுக்கிறாங்கன்னு சொல்கிறான். ராவ் கண்டுக்கல யாருமே.